போட்டு நன்றாக தாளிக்க வேண்டும். கடுகு வெடித்தவுடன் நார்மலாகவே பேசிச்சு. அதான் கல் கொஞ்சம் தள்ளினா தான் ஓ மேலே படுத்துருவோம். இல்லை கடுகு வதச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நன்கு வதக்கவும் வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயத்தை போட்டுட்டு நன்கு வதக்கணும். வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் நன்றாக வணங்கும். கண்ணாடி பழம் நோக்கி வெங்காயத்தை இங்கு வணக்க வேண்டும். வெங்காயம் வணங்கின பிறகு தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வணக்க வேண்டும். நான் மூடிட்டேன். தக்காளி வணங்கிறதுக்கு மூடணும். மூடணும்னா தக்காளி இங்கே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், பெருங்காயம் இல்லாதவங்க பரவாயில்ல விட்டுடலாம். மஞ்சத்தூள், பெருங்காயம், நன்கு அழிய பிறகு வதங்கினோன்னா அரிசியும் பருப்பும் ஒன்றாக கலந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைத்த அரிசியை குக்கரில் சேர்க்க வேண்டும். அரிசி பருப்பு இரண்டையும் குக்கரில் சேர்த்துடமா? அரிசியும் பருப்பும் போடுறதுனால தான் பருப்பு சாதம். ஆமாம். அரிசி பருப்பு சாதம். போகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிடணுமா? இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா 2 கலஞ்சிட்டு தண்ணியை இழுத்துட்டு நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு அந்த ஊறின அரிசியை குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே போட்டு அதில் உப்பு, காரம், அரிசி, பருப்பு எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம். மொத்தம் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர். 2.5 டம்ளர், சாரி, 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. பார்த்தீங்களா, நல்லா சுட சுட அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி. 5 டம்ளர் தண்ணியை ஊற்றி நன்கு கொதிக்க விட வேண்டும். இப்போ 5 டம்ளர் தண்ணி இதில் போட்டதுக்கப்புறம், ஆமாம், போட்டதுக்கப்புறம் 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2.5 + 2.5 மொத்தம் 5. ஆமாம். இது தண்ணி ஊற்றிடுங்க. 4 டம்ளர் ஊற்றிருக்காங்க. 3 ஊற்றிருக்கேன். 4. இது 1 5. இது 1 5. இப்போ கரெக்டாக. எங்களுக்கு கொஞ்சம் குழைய இருக்கணும். குழையெல்லாம் இருக்கிறதுனால குழஞ்சிருந்தா தான். இந்த 1 டம்ளர் சைஸ் 1.5யா இல்லை? இது 1 டம்ளர். ஓகே. இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி.
2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நன்கு மூடி போட்டு மூடிட்டு கொதிக்க விட வேண்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் விசில் மூடியை போட்டு விசில் போடணும். ஓகே, கொதிக்கட்டும். இப்போ பாருங்க guys, நல்லா இந்த மாதிரி இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? வந்ததுக்கப்புறமா இந்த குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் போட்டுருணும். போட்டோம்னா பாருங்க ஒரு 4 விசில் வந்தோடனே இறக்கணும். சரி, நம்ம போய் காட்டுறேன். ஓகே, விசில் வந்தோடனே காட்டுறேன். எத்தனை விசில் வரணும்? 4 விசில் வந்தோடனே 4 விசில் வந்தோடனே இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்து வச்சு ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த கொதிச்சில் இந்த சோறும் தண்ணியும் ஒரே அளவு வந்துச்சுல, அது ஒரு 10 நிமிஷம் விடணும். 10 நிமிஷம் விட்டுட்டு தான் இப்படி பண்ணணும். அடுத்தது இந்த 4 விசில் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும்.